கிலோ பப்பாப்பழம். 1 கிலோ 140 என்ன? 120 மக்களை வேறுங்க. 4600 இந்த நெல்லிக்காய் கிலோ. அம்மா இங்கே வேறுங்க. அன்னாசியை வந்து கூச்சி விட்டுருக்கு. எங்கே இருந்தா நான் வந்த இது கொழும்பு இது பெரிய காய் கடைக்கு கிலோ 250 ரூபா போட்டுக்கலாம். 250 ரூபா. 50 கிலோக்கு மேல்பட்ட எடுத்தாக்களுக்கு ஒரு விலை. இது என்ன பழம் பண்ணா? இது வந்து ஆப்பிள் மாதிரியே இருக்கு. ஏதோ வித்தியாசம். என்ன பழம் இது? எவ்வளோ இது? 5 பீஸ் வந்தது 750 ரூபா. இது 4 பீஸ். மங்குஸ்தான் என்ன விலையா? மங்குஸ்தான். ரம்புட்டான் நாவல என்ன விலையா? 700 ரூபா ஒரு பழம். நேற்று எல்லாமே வந்து பாருங்க அவ்வளோ நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது பழங்கள். கருத்த குழம்பு வந்து கிலோ வந்து எல்லாமே கிலோ தான் 700 ரூபா. இங்கே இருக்குது முழுக்க அன்னாசியாக இருக்குது. இதெல்லாம் என்ன மாதிரி? என்ன ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரியோ? ஹோல்சேலுக்கு நான் கொடுக்குறோம் 220 ரூபா. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி நாச்சிமா கோயில். நாச்சிமா கோயிலுக்கு ஒரு 500 மீட்டர் 200 மீட்டர் தள்ளி தான் வந்து நிற்கிறேன். எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் பழங்களுடைய விலைகள் வந்து எப்படி போகுது என்று சொல்லி தான் இந்த காலி வாயிலாக வந்து பார்க்க போகிறோம். அன்னாசியோட விலை, ஆப்பிள், ஆரஞ்சு எப்படின்னு சொல்லி பழங்களுடைய விலைகள் வந்து முழுக்க என்ன விலை போகுது. அதிகமாக இப்போ பழங்களோட விலை வந்து கொஞ்சம் கூடியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆப்பிள் எல்லாம் வந்து 300 ரூபா 350 ரூபா, ஆரஞ்சு எல்லாம் வந்து 250 ரூபா 350 ரூபா இந்த மாதிரி விலைகள்லாம் வந்து போகுது. இப்போ பழங்களுடைய விலைகள் வந்து எப்படி போகுதுன்னு சொல்லி தான் இந்த காணொளி வாயில பார்க்க போகிறோம். யாரும் அங்கே சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் இது தொடர்பில் போடுற வீடியோக்கள் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளேலும்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த கடை வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா நாச்சிமா கோயில் இருக்குது. நாச்சிமா கோயிலிருந்து ஒரு 200 மீட்டர் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணம் போகிற பக்கத்தில் இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் SSY ஃப்ரூட் ஷாப்புன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கடை உண்டு. இந்த ஒரு கடை மட்டும் இல்லை, பாருங்கள் இவ்வளோ பழங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு கடை மட்டும் இல்லை, அங்காலையும் வந்து நிறைய கடைகள் இருக்குது. இங்கே பாருங்க, இங்காலையும் வந்து அன்னாசி, இந்த பத்தக பழங்கள்னு சொல்லி பல குவியலாக தான் கிடக்குது. இப்போ நாங்கள் வந்து இந்த கடையில் அண்ணாக்கள் நிற்கணும், என்ன மாதிரி விலைகள் போகுதுன்னு சொல்லி கேட்போம். ஆனால் வணக்கம், என்ன மாதிரி பழங்கள் விலைகள் என்ன மாதிரி போகுது? ஆப்பிள் என்ன விலை? என்ன ஆப்பிள் என்ன விலை போகுது இப்போ? இது இதில் எத்தனை விலை? 5 பீஸ் என்ன? 5 பழம் இருக்குது 5 பழம் 5 பீஸ் 750 ரூபா. இப்போ என்ன மாதிரி? இப்போ 5 பீஸ் இந்தியாவில் வந்து 4 பீஸ் ஒவ்வொரு தரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறீங்களா? ஒரு வித தரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன? இப்போ இது வந்து எவ்வளோ? இது 5 பீஸ் வந்தது 750 ரூபா. இது 4 பீஸ் 4 பீஸ் 650 ரூபா. ரைட். ஆரஞ்சு என்ன விலை போகுதுண்ணா? ஆரஞ்சு இது 850 பேக். ஒரு பேக்கா எவ்வளோ? இது ஒரு பேக்கில் 3 ரூபாய் 850 ரூபா. ஒரு இது ஒரிஜினல் ஆரஞ்சு தான், கரைச்சி குடிக்குது. ரைட்டு. ஒன்றை எவ்வளோ போகுது? 150 ரூபா என்ன? 350 ரூபா. விலை இப்போ விலை என்ன? ரைட். இது என்ன விலை? இது 5 இருக்கு, 5 750 ரூபா. இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இதில் 5 இருக்குது 750 ரூபா. இதில் 3 அதை விட கொஞ்சம் பெருசு 3 பழம் 750 ரூபா. இது எவ்வளோண்ணா? இப்படி இது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது. 3 இது 3 எவ்வளோண்ணா? 800 ரூபா. பழம் கொஞ்சம் விலையாக தான் இருக்கேண்ணா இப்போ. என்ன ஓகே, பச்சை ஆப்பிள் வேணா? அண்ணா பச்சை என்ன விலை? இது 750 ரூபா. பாருங்கள், 3 ஆப்பிள் வந்து 750 ரூபா. இந்த மாதிரி பழங்கள் கொஞ்சம் இப்போ விலையாக தான் வந்து போய்கொண்டு இருக்குது. மங்குஸ்தான் என்ன விலையாண்ணா? மங்குஸ்தான் கிலோ 2000 ரூபா. கிலோ 2000 ரூபா. ரைட். மங்குஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 2000. ரம்புட்டான் 1200. ரம்புட்டான் சீசனோ? ரைட். எவ்வளோ இது கிலோ? இதுவும் அப்படி கிலோ 1200. 1200 ரூபா. ரைட். ரம்புட்டான் வந்து கிலோ 1200 ரூபா. இப்போ நீங்கள் இப்போ அப்படி வைக்கிற இல்லையா? 100 ரூபாய்க்கு 10 பழம், அந்த 100 ரூபாய்க்கு அப்படி இல்லைண்ணா. இப்போ எல்லாமே கிலோ தானே? ரைட். கொய்யா பழம் என்ன? கொய்யா இது கொய்யாண்ணே எவ்வளோ? இது 600 கிலோ 600 ரூபா. என்ன இதெல்லாம் எங்கேருந்து வர்றது பழங்கள் எல்லாம்? தம்புள்ள என்ன? ரைட். கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பழங்கள் எல்லாம் வந்து இப்போ காய்கறிகளை வந்து தம்புள்ள தான் வருது. இது இந்தியன் பழம் என்ன? இது எவ்வளோ? இது மாதுளை என்ன விலைண்ணா? 700 ரூபா ஒரு பழம். நேற்றைக்கு நான் நாங்கள் பழைய கேட்கும் அந்த விலை சொன்னேன். ஒரு பழம் வந்து 700 ரூபா தான் சொன்னேன். திராட்சை இது திராட்சை பாருங்க எப்படி இருக்குண்டு. எவ்வளோ? 700 தானே? 1/4 கிலோவா? 1/4 கிலோ 700 ரூபா. அம்மாட்ட சரி. பாருங்க, பழங்கண்ட விலை தான் இப்போ கொஞ்சம் விலையாக தான் இருக்குது. ஆனால் இது என்ன பழம் பண்ணா? இது வந்து ஆப்பிள் மாதிரியே இருக்குமே, ஏதோ வித்தியாசம். என்ன பழம் இது? பிஎஸ். இதெல்லாம் உண்டு
இதுவும் கிலோ 1400 பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த பழத்தை வந்து இப்போ தான் இந்த சீசன் நினைக்கிறேன். ஒரு ஆப்பிள் பழம் மாதிரி தான் இருக்கு. பாக்க என்ன ஆப்பிள் மாதிரி தான் இருக்கு. ஆப்பிள் மாதிரி தான் இருக்கு. 1400 கிலோ. நீங்க அலையும் இது இல்லை இதெல்லாம் முறை விலை ஆனால் இது கொஞ்சம் மாறி இருக்கா வேற வேற இது இல்லை என்ன ரைட். இந்த பழம் எல்லாம் எவ்வளோ ஆப்பிள் இதை ஒன்று 150 ரூபா. ரைட். இதெல்லாம் பாருங்க இது கொஞ்சம் பெரிய ஆப்பிள் பழம். பழங்கள் எல்லாமே வந்து பாருங்க அவ்வளோ நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது பழங்கள். ஆனால் நெல்லிக்காய் ஓகே இங்கே பாருங்க. ஓமாண்ணா இதை தான் கேட்கணும். என்ன இல்லை எங்கே நெல்லிக்காய் இது இந்தியா எவ்வளோ இது கிலோ இது கிலோவா எவ்வளோ இது 4600 என்ன கிலோ என்னது காணி இந்த விலை இந்தியன் காணி மக்களை வேறுங்க 4600 இந்த நெல்லிக்காய் கிலோ அம்மா இதே பட்டர் ஃப்ரூட் எவ்வளோ 600 பாருங்க. பட்டர் ஃப்ரூட் வந்து கிலோ வந்து 600 ராசவள்ளி 700 ராசவள்ளியும் வைக்கணும். பழங்கள் வந்து இந்த இது வைக்கணும் நல்லா இருக்குது. பழங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வந்து எல்லாமே நல்லா நீட்டாக நீங்கள் வந்து நம்பி வாங்கிக்கலாம். நாச்சிமா கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. வேறு என்ன இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மாம்பழம் இருக்குது. மாம்பழம் எவ்வளோ 700 கிலோ அது கிலோ வேணே பாருங்க. மாம்பழம் எல்லாம் நல்ல மாம்பழம் இருக்குது. கருத்த குழம்பு என்ன இது எவ்வளோ 700 பாருங்க. கருத்த குழம்பு வந்து கிலோ வந்து எல்லாமே கிலோ தான் 700 இங்கெல்லாம் இருக்குது. பத்தாப்பழம் என்ன மாதிரி 140 கிலோ பாருங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் தமிழ் தானே தமிழ். பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ பழங்கள் இருக்குன்னு பாருங்க. அப்படியே கிலோ கணக்கில் வந்து குவிச்சு விட்டுருக்காங்க. இதில் பத்தாப்பழம் இதெல்லாம் நிறைய பத்தாப்பழம் தான் வந்து நிறைய கிடைக்குண்ணே. இதெல்லாம் தமிழ் தானே ஒவ்வொரு இடத்துல பாருங்க. ரைட். பப்பாப்பழம் கிடக்கு. பப்பாப்பழம் எவ்வளோ பப்பாப்பழம் ஒன்று இந்த சைஸை பாருங்க எப்படி இருக்கு எவ்வளோண்ணே 120 கிலோ என்ன இங்கே பாருங்க. பப்பாப்பழம் ஒன்றுன்னு இந்த சைஸில் பாருங்க அவ்வளோ பெரிய சைஸில் வந்துட்டு இப்போ எத்தனை கிலோ வரும் 3 கிலோ 4 கிலோ என்ன எடுத்து பார்ப்போம் என்ன பாருங்க. இந்த ஒரு பழத்தின் நிறுவையை பாருங்க 3.5 கிலோ இருக்குது. அப்பா இந்த பழத்தை பாருங்க 3.5 கிலோ பப்பாப்பழம். 1 கிலோ 140 என்ன 120 ரூபா கிலோ. இங்கே பாருங்க 3.5 கிலோ இருக்குது. நல்ல ஃப்ரெஷ்ஷான பழங்கள் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தால் வாங்கி கொள்ளலாம். பாருங்கள் அன்னாசி பாருங்கள் பழங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. இந்த கிரேப்ஸ் எங்கே தான் கிரேப்ஸ் என்ன இது இந்தியன் இது எவ்வளோ இது 1600 இது 1/4 கிலோ ஆல்ரெடி அரை கிலோ ரைட். இது மிந்தியன்டியா தண்ணி மிந்தியன் ரைட் 2600 ரைட். இதெல்லாம் பாருங்க 1600. இது என்ன கிழங்குன்னு மறந்து போனேன். மத்தால கிழங்கு என்ன எவ்வளோ இது 300 பாருங்க கிலோ. அன்னாசி என்ன மாதிரி போகுது அன்னாசி கிலோ 380 ரூபா ரைட். கிலோ வந்து 380 ரூபாய் பாருங்க. பழங்களை பாருங்க. அப்படி அங்கேயும் போவோம். அப்படி அங்கால இவன் வந்து 2 ஷாப் இருக்குது. இங்காலயம் ஒரு கடை இருக்குது. இங்கால கூட இந்த ஆப்பிள் இதெல்லாம் இருக்குது. இங்காலயம் வந்து பெரிய கடை இருக்குது. இங்காலயம் வந்து பல கடையெல்லாம் பாருங்க. கூட இந்த வத்தக பழங்கள் அன்னாசி தான் முழுக்க இங்கே பாருங்க. கடைக்கு முழுக்க அன்னாசியாக இருக்குது. இதெல்லாம் என்ன மாதிரி என்ன ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரியோ கிலோ கணக்கு தானே கிலோவில் இது கிலோ 350 ரூபா எல்லாமே அப்படி தானே எல்லாம் கிலோ 350 ரூபா. இங்கே பாருங்க அந்த கடையை இதுக்குள்ள வெள்ளம் தானே இங்கே பாருங்க. அன்னாசியை வந்து கூச்சி விட்டுருக்கு. எங்கே இருந்தானே வந்த இது கொழம்பு தாம்பிள்ள எல்லாம் மாறி வருமானே இது கொழம்பு தானே ரைட். இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ அன்னாசி வந்து கூச்சி வச்சுக்கான்னு பாருங்க. இதுக்குள்ள வந்து அந்த அண்ணா வந்து ஒவ்வொரு சைஸுகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து எடுத்து தவத்தி கொண்டிருக்கிறேன். இங்கெல்லாம் அன்னாசி இந்த ஷாப் ஃபுல்லாகவே அன்னாசி தானே ஹோல்சேலாக கொடுக்குறேன். நீங்கள் கடையில் கொடுக்குறீங்களா ரைட். வேறு பிராஞ்சில் இருக்காங்க ரைட். சைஸுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து கடைகளுக்கும் வந்து வாங்கிக்கலாம் வேணா தனியாக நீங்கள் வந்து ஹோல்சேலாக கொடுக்குறேன். இப்போ என்ன மாதிரி இப்போ இந்த விலையில் நீங்கள் கொடுக்குறேன் கடைகள் கொடுக்குறேன்டா விலைக்கு எங்களுக்கு 3 விலைக்கு இருக்கு. ஓகே இப்போ எனக்கு 3வது விலை சாமான் முடிஞ்சு இது 2 விலைக்கு இருக்கு சாமான். ஓகே இது பெரிய காய் கடைக்கு கிலோ 250 ரூபா போட்டுக்கலாம். 250 ரூபா 50 கிலோக்கு மேல்பட்ட எடுத்த ஆக்களுக்கு ஒரு விலை. விற்கிற ஆக்களுக்கு வந்து வெளியில் 500 ரூபா வைக்கிறாங்க போல அன்னாசி 500 ஒரு ஆக்கள் லாபத்துக்கு தான் வைக்கிறாங்க.
மற்றபடி நாங்கள் கிலோவுக்கு 350 ரூபா விற்கிறோம். கிலோவுக்கு 350 ரூபா. ரைட் ரைட்டு. இந்த காய் வந்து ஒரு கிலோவுக்கு உள்பட்ட காய். ஹோல்சேலுக்கு நாங்கள் கொடுக்குறோம் 220 ரூபா. 220 ரூபா. ரைட் ரைட். நாங்கள் சில்லறை விலைக்கு கிலோ அப்படி தான் விற்கிறோம். கிலோவுக்கு தான் கொடுக்குறோம். கிலோவுக்கு தான் கொடுக்குறோம். ரைட் ரைட் ரைட். நாங்கள் ஹோல்சேலாக எடுக்கிறோம், சில்லறை. எவ்வளோ அன்னாசி இருக்குன்னு வேறு பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. அப்படியே கூச்சி விட்டுருக்கு இங்கே வேறு. இந்த சோப் ஃபுல்லாகவே வந்து அன்னாசி தான். பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. அன்னாசி தோட்டத்துக்குள்ளே வந்து வந்த மாதிரியே இருக்குது பாருங்க. அந்த கடை வந்து நல்ல அழகாக இந்த ஸ்டிக்கர் எல்லாம் பண்ணி நல்ல அழகாக தான் கடையெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, செமையாக இருக்குது. ரெண்டே தான் இவ்வளோ அன்னாசி பார்க்குறோம் பக்கத்தில் இருந்து. இந்த கடைக்குள்ள வந்தால் நீங்கள் ஹோல்சேலாகவும் வந்து வாங்கி கொள்ளலாம். சரி, ஓகேண்ணா, நன்றியா, நன்றி. ஓகே ஓகே ஓகே. இங்கே கடை வந்து பார்த்துருப்பீங்க. அவ்வளோ முழுக்க வந்து அன்னாசி வந்து தோட்டம். இங்காலே பாருங்க, வெளியிலையும் அன்னாசி தான் கூட அப்படி அன்னாசி தான் இருக்குது. இளநீ எவ்வளோண்ணா? இளநீ 250 ரூபா. என்ன இங்கே பார்த்தீங்கன்னா இளநீ எல்லாமே இருக்குது. எல்லா விதமான பழங்கள், இளநீகள் எல்லாமே வந்து இங்கே வந்து வாங்கி கொள்ளலாம். நாஜிமா கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த பாருங்கள், நாஜிமா கோயில் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த கடை இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா அஞ்சாருங்க. இது வந்து SSY அன்னாசி கடைன்னு சொல்லியே வச்சுட்டாங்க. அந்தளவுக்கு முழுக்க அன்னாசியும் போட்டவங்க தான் இதுக்கு இருக்குது. இங்காலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அந்த வியாபாரத்தை வந்து என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி வெளியில எல்லாம் அன்னாசி, இங்கால திராட்சை, மாதுளம்பழம் எல்லாமே வந்து இதுலேயும் வச்சு விற்கிறாங்க. அப்படி இருக்குது. இங்கே பாருங்க, விலையிலெல்லாம் போட்டுருக்காங்க. கிரேப்ஸ் வந்து 200 கிராம் 500 ரூபா, மாதுளை உண்டு 550 ரூபா. இது என்ன இங்கே 500? அங்கே 700 ரூபா சொன்னீங்க. இங்கே வேறு. ரைட் ரைட். ஒவ்வொரு தரத்துக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது தானே. என்னண்டு ஒரு காய் 350 ரூபா. ரைட் ரைட் ரைட். ஓகே, கூட தான் வரும். ரைட் ரைட்டு. இதெல்லாம் என்ன, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த கிரேப்ஸ் இந்தியன்டா என்னென்ன அந்த ஒரு தரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் விலை என்ன. ரைட் ரைட் ரைட்டு. இதை எவ்வளோ கேட்குறீங்க? இது முதல்ல 550 என்ன. ஓகே, ஒவ்வொரு அந்த பழங்கள்னா தரத்துக்கு ஏற்ற மாதிரி தானங்க விலையும் இருக்குது. 550, அங்கே 750 ரூபா இந்த மாதிரி இருக்குது. ஓகே ஓகே. உங்களுக்கு இந்த காணொளி வந்து பிடிச்சிருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைய நாளில் இந்த பழக்கடை, அன்னாசி கடை, அதை பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பழக்கடை பழங்கள விவரங்களை வந்து காட்டிப்பேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே உங்களோட ஒரு பழக்கடை வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹோல்சேலாக வந்து இவங்ககிட்ட வந்து இங்கே நாஜிமாகடியில் வந்து வாங்கிக்கொள்ளலாம். இல்லைன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு கடைகளுக்கு உங்களுடைய கடை தேடி கொண்டு வந்து கூட டெலிவரி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பழக்கடை. வீடியோ பிடிச்சிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் முதல்ல யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அழகான ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறேன். ஓகே, பாய்.